நல்ல ஒரு அணி இங்கே ஒரு ஆஃபீஸ் பேராக நிற்கிறாங்க. எந்த கள்ளம் கபடம் இல்லாதவங்க, எந்த யாரு மேலேயும் ஒரு கை நீட்டி இவர் அதை செய்தார் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். நல்லவங்க கூட மட்டும்தான் நான் ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு கொள்கையோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யார் கூட வேணாலும் போயிடலாம், பணம் வரும், புகழ் வரும், எல்லாமே வரும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது என்பது தான் நம்ம பல வரலாற்று சூடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தையோட கஷ்டம் யாருக்கு சார் தெரியும்? தகப்பனுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் அது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கு, உங்களுக்கு 1000 சங்கங்கள் இருக்கு, அங்கே நீங்கள் எவ்வளோ சாதனைகள் பண்ணலாம். இது தயாரிப்பாளர்களுடைய ஒரு இது. தயாரிப்பாளர்கள் தான் அங்கே ஆளணும். தயாரிப்பாளர்கள் தான் கட்டுப்படுத்தணுமே தவிர ஒரு தயாரிப்பாளர்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு நிற்கவங்கிட்ட இன்னொரு தயாரிப்பாளர் போய் நிற்கக்கூடாது என்பதை தான் இங்கே சொல்லிக்கிட்டேன். எங்கள் சம்பளத்தை வாங்கி கொண்டு எங்களே நீங்கள் ஆட்டிவிக்க கூடாது என்பதுதான் இந்த கட்டத்தில் நாங்கள் சொல்றக்கூடிய இது. ஏன்னா எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு விஷயம். ஒரு நல்ல விஷயம் நடத்துறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது யாரும் குற்றம் சாட்டுறது அதுக்கு இல்லை. நம்ம தயாரிப்பாளர்கள் தன்மானத்தோடு வாழணும். ஆனால் நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற செய்து கிட்டத்தட்ட இருக்க அவங்களும் ஜாம்பவன்கள், நல்ல திறமையாளர்கள், நல்ல வல்லவர்கள், நல்லவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட எங்களுக்கு எல்லாம் ஆதரவு தரணும் என்று கூறிக்கொண்டு நன்றி. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், பெப்சி பல வேலைகள் இருக்குது. அதை கியூபு, சென்சார், ரிலீசஸ் ஒரு வேலை இல்லை. இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகர் சங்கம்னா அவங்க மெம்பர்ஸ்குள்ளவும் சம்பளம் பிரச்சனை ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு தான் இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு அனுபவம் வேணும், பொறுமை வேணும். பைரசி பல வருஷங்கள் இந்தியன்லேருந்து வீடியோ கேசட்டு, சிடி, டிவிடியிலேருந்து அப்போதுலேருந்து நான் ட்ராவல் பண்ணி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த பைரசி, சிடி, டிவிடி எல்லாம் போயிடுச்சு. இனி படம் ரிலீசேஷன் நெக்ஸ்ட் டே நெட்டில் வருது, ஆல் ஓவர் வேர்ல்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இங்கே ரைடு பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட த்ரூ கேபிள் நெக்ஸ்ட் டே டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த மினிஸ்ட்ரியோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக எங்கள் அணி இந்தியா மொத்தம் இந்த பயிற்சி முழுமையாக முயற்சி பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் எங்களுடைய எண்ணம். இப்போ கொஞ்சம் செல்வகுமார் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டார். என்னென்னா இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க அவங்களும் ப்ரொடியூசர் தான், நிற்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இன்னொரு அமைப்பில் பொறுப்பில் இருந்து இந்த அமைப்பில் வந்தால் நாளைக்கு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை வந்தால் எந்த பக்கம் நியாயம் சொல்லுவீங்க? யாருக்கு சொன்னாலும் தப்பாயிடும், யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதனால் பல வருஷங்களை அங்கே ஒருத்தர் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க ரிசைன் பண்ணி தான் இங்கே நிற்கணும்னு சொல்கிறோம். எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதாரண ஒரு தயாரிப்பாளர் அவர் வச்சு படம் எடுத்திருந்தாலும் சரி, எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, அவர் சொல்லும் ஒரே வார்த்தை, தயாரிப்பாளர்களை முதலாளிகளாக தான் சொல்லி கூப்பிடுவார். ஸோ அப்படி ஒரு மாபெரும் நடிகர், அவரை மிஞ்சின நடிகர் இது வரலாம், அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அப்படின்னு நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க தயாரிப்பாளர் சங்கத்தை குறை சொன்னால் அது தீர்க்கறதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம். அந்த விருப்பம் உள்ளவங்க எங்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்குது இந்த சங்கத்தில் தயவுசெய்து தீர்த்து கொடுங்க, நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கோன்னு சொன்னால் எங்களை மாதிரி அதுலேயே சங்கத்திலே ஊறி கிடக்கிறவங்க அது நாங்கள் செய்ய தயார், அவங்க தலைமையிலேயே நாங்கள் செய்ய தயார். அதுக்காக சங்கத்துக்கு போட்டியிட்டு சங்கத்தையே சிதறடிச்சு அழகாக சார் சொன்ன மாதிரி நேரத்தை ஒதுக்கிறதுக்கு யார் இருக்குது? ஷூட்டிங்க்கே வராத சில நடிகர்கள் எப்படி மீட்டிங்க்கு வருவாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு அலங்காரத்துக்காகவும் ஒரு வேகமாக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லி அவசரமாக சில காரியங்கள் இறங்காதீங்க. அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. இங்கே நிற்கிறவங்களுக்குள்ள இங்கே இருக்கிறதெல்லாம் அனுபவம் வாழ்ந்தவங்க, எதையும் எதிர்பார்க்காதவங்க, கால் ஷீட்டுக்காக கால் பிடிக்காதவங்க, இப்படி இருக்கிறவங்க தான் நாங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். யார் பின்னாடியும் எதுக்காகவும் தேடிக்கிட்டு போகிற ஆளுங்க யாரும் கிடையாது. ஸோ அதுக்காக நம்பி இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நல்லவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் எதிர்காலம். இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் வழி நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம்.